ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸாம்பிள் 1.16 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பாருங்க, 1.16ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் which are in row echelon form. ரோ எக்லான் ஃபார்ம்ல இருக்கிற இந்த மேட்ரிசஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? ரேங்க் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரேங்க் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது தெரியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன் மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. நம்ம ஒண்ணா போடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன பண்ணலாம்னா, லெட்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 2-0-7-0-0-3-0-1-1 இது மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏ நம்ம ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆர்டர் என்னது? 3x3. ஓகே, ஆர்டர் 3x3னா அப்ப ரேங்க் என்னவா இருக்கலாம்? ரேங்க் வந்து லெஸ் than or equal to 3 இருக்கலாமா? ஓகேவா? அண்டர்ஸ்டுடா? இப்ப பாத்தீங்கன்னா லெஸ் than or equal to 3 இருக்கலாம். இப்ப நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் என்னது? தேர்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது? ஒரே ஒரு தேர்ட் ஆர்டர் மைனர் தான் இருக்கு. அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அதான் இந்த ஃபுல் மேட்ரிக்ஸ். அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன வருது? 2. இந்த 2 எடுத்துக்கிட்டோம்னா அது ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோன்னா என்ன வரப்போகுது? 3 1s are 3 minus 0. அப்புறமா மைனஸ் 0 எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் 0 தான் வரப்போகுது. அதனால நோ ப்ராப்ளம். அப்புறம் -7 அதுக்கு நீங்க கண்டுபிடிச்சாலும் அதுக்கும் 0 தான் வரப்போகுது. ஓகேவா? ஏன்னா 0 into 0 அப்புறம் 0 into 3 வரப்போகுது. அதனால -7 0வால் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அதனால 2 into 3 2 3s are 6. இப்போ எனக்கு டிட்டர்மினன்ட் என்ன வந்திருக்கு? 6ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்ப 6ன்றது என்னது? நாட் ஈக்குவல் டு 0வா? ஓகே, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? இதோட ரேங்க் என்னது? ரேங்க் வந்து ஈக்குவல் டு 3ன்னு தெரியுது. புரியுதா? ஒருவேளை நாட் ஈக்குவல் ஒருவேளை ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா 3 வந்து ரேங்கா இருந்திருக்காது. நம்ம செகண்ட் ஆர்டர் மைனர் போட்டு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவல் டு 0 வருதா இல்லையான்னு பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ரேங்க் 2 இல்ல ரேங்க் 1 எழுதிருக்கா. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு இங்கேயே என்ன பண்ணுது? ஆர்டர் 3 மைனர் அதுலயே நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அதனால நம்ம என்ன எழுதலாம்? ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 3 போட்டுடலாம், நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால. ஓகேவா? இப்ப செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன்ல இது நம்ம மேட்ரிக்ஸ் பின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? -2 2 -1 0 5 1 0 0 0. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஆர்டர்னு பார்க்கணும். இந்த மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டரா இருக்கும்? 3x3 இருக்கும். அப்ப 3x3 இருந்தா என்ன அதுக்கு ரேங்கா வரலாம்? மினிமம் ரேங்க் வந்து எவ்வளோ? less than or equal to 3 வரலாம். கரெக்டா? less than or equal to 3 வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1D தேர்ட் ஆர்டர் மைனர் என்னது? ஒரே ஒரு தேர்ட் ஆர்டர் மைனர் தான் இருக்கு. அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 2 2 -1 0 0 5 0 0 1. இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 0 கிடைக்குது. ஏன்னா இங்க ஒரு ரோ ஃபுல்லாவே 0 மேட்ரிக்ஸ் இருக்கா. நான் இப்ப இந்த ரோ வச்சு நான் மிச்சம் எல்லாத்துக்குமே எழுதுனேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்கும். இப்ப ஏதாச்சும் ஒரு மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட்ல ஏதாச்சும் ஒரு ரோ ஃபுல்லா 0வா இருந்துச்சுன்னா நம்ம என்ன எழுதலாம்? அத 0 டிட்டர்மினன்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுத முடியும். ஓகேவா? ஓகே, ஒருவேளை உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நினைச்சீங்கன்னா நான் போட்டு காட்டுறேன். இங்க மேல இருக்க ஆர்டர் எடுத்துக்கலாம். -2. ஓகேவா? இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. அப்ப 0 வருமா? 0 -0 வரும். ஏன்னா 5 into 0 0 -0. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வருது? 2 எடுத்துக்கோங்க. 2 ரோ காலம் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன வரப்போகுது? அதுக்கும் 0 தான் வரப்போகுது.
அப்ப இது -2 இதுக்கு 0 தான் வரப்போகுது. அதுக்கப்புறமா லாஸ்ட் -1 எடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாலே அதுக்கு என்ன வரப்போகுது 0 தான் வரப்போகுது. 0 × 0 0 × 5. அப்ப -1 அதுக்கும் 0 வரப்போகுது. அதனால 0ன்னு டைரக்டாவே போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் என்னது 0 வந்துருச்சு. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் 0 வந்ததுனால நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்கு, இது ரேங்க் என்னது எப்பயுமே <3 தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு ஈக்குவல் டு 3 வராது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைனர், செகண்ட் மைனர், இது தேர்ட் மைனர், இது ஃபோர்த் மைனர், இந்த மாதிரி ஒவ்வொரு மைனரா போட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மைனர் போட்டு பார்க்கலாம். மைனர் செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் மைனர். ஓகேவா? செகண்ட் ஆர்டர்ல இருக்க மைனர் நான் டிட்டர்மினன்ட் போட்டு பார்க்குறேன். எனக்கு என்ன கிடைக்குது, -2 × 5 -10 கிடைக்குது. அப்புறம் -0 × 2 என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. அப்போ எனக்கு -10 ஆன்சரா வருது. -10 என்னது, -10 வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது என்னது, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சா, இப்போ நான் என்ன பண்ணலாம், ரேங்க் ஆஃப் பி ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாமா? ஏன்னா நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா நான் அடுத்த மைனர் போகணும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா டைரக்டா நான் ரேங்க் ஈக்குவல் டு 2ன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஆர்டர் மேட்ரிக்ஸ்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியுது, இது 4x3ன்னு தெரியுது. 4x3 அப்போனா 4 ரோஸ் இருக்கு. சாரி இது 4x3. சாரி, ஆமா, 4 ரோஸ் இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. ஓகேவா? 4 ரோ இருக்கு, மொத்தம் 4 ரோ இருக்கு, 3 காலம்ஸ் இருக்கு. ஓகேவா? அவ்வளவுதான். இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 4x3ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, ரேங்க் வந்து எதுக்குள்ள இருக்கும், நிச்சயமா 3 குள்ள தான் இருக்கும். ஏன் இது நான் 3 குள்ள இருக்குன்னு சொல்றேன்னா, இது வந்து சி மேட்ரிக்ஸா வச்சுக்கலாம், ஈக்குவல் டு சி. இது வந்து 3 குள்ள இருக்கும். ஏன் நான் வந்து 3 குள்ள இருக்குன்னு சொல்றேன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 குள்ள இருக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4x3 போட்டிருக்கு. இதுக்கு வந்து ஹையஸ்ட் ஆர்டர் மைனர் என்னது, ஹையஸ்ட் ஆர்டர் மைனரே என்னது 3 தான். அப்ப நிச்சயமா ரேங்க் 3 இல்லைன்னா 3க்கு கம்மியா தான் இருக்கும், 4லாம் இருக்காது. ஓகேவா? 4x4 இருந்துச்சுன்னா அப்ப 4 இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், மினிமம் இந்த செட்ல இருக்கிற மினிமம் நம்பர் 4x3யா, 4க்கும் 3க்கும் இருக்கிற மினிமம் நம்பர் எது, 3 தான். அதோட மினிமம் நம்பர் 3. ஓகேவா? மினிமமா தான் இருக்கும். எப்பயுமே ரேங்க் எவ்வளவு இருக்கும், மினிமமா இருக்கும். இந்த ஆர்டர்லயே மினிமமா இருக்கும், நம்மளுக்கு மினிமமா கிடைக்கும். இப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 தெரிஞ்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து நம்ம இந்த தேர்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்கணும். ஆனா நம்மளுக்கு இங்க ஒரு புது கான்செப்ட் வருது. என்னன்னா, நம்மளுக்கு லாஸ்ட் 2 ரோ பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்னது 0 ரோஸா இருக்கு. அதனால நம்ம அதே மாதிரி 3x3ல மைனர் கண்டுபிடிச்சாலும் என்ன வரப்போகுது, நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 தான் வரப்போகுது. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ஏதாச்சும் ஒரு ரோ ஃபுல்லா இல்ல ஏதாச்சும் ஒரு காலம் ஃபுல்லா நம்மளுக்கு 0 வந்துருச்சுன்னா ஒரு மேட்ரிக்ஸ்ல, அது நம்ம என்ன எழுதலாம், டிட்டர்மினன்ட் 0 எழுதிடலாமா? இப்ப எழுதலாமா 0. இப்ப 6 0. இப்ப இதுக்கு வந்து என்ன வரும், டிட்டர்மினன்ட் வந்து 0 வந்துருமா? அதனால நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டாவே எழுதிடலாம். இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து 0 வந்துடும். இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், செகண்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிக்கணும்னா இங்க நிறைய செகண்ட் ஆர்டர் மைனர் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, இது ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, நிறைய இருக்கு. செவரல் மைனர்ஸ் ஆர் தேர். நிறைய செகண்ட் ஆர்டர் மைனர் இருக்கு. 2x2ல நம்ம நிறைய எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க முடியும். நீங்க ஏதாச்சும் ஒண்ணு வந்து உங்களுக்கு கிளிக் ஆயிடும். ஓகேவா? மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போடுறதே கிளிக் ஆயிடும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுனாலே போதும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மைனர் எடுத்து பார்க்குறேன் 2x2ல 6 0 0 2. இப்போ நான் இதை எடுத்துட்டேன்னா இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். 6 2s are 12 -0 0s are 0 வருது. அப்போ எனக்கு 12 கிடைக்குது.
இது நாட் ஈக்குவல் டு 0 வச்சு ஓஹோ அப்ப 3x3 கண்டுபிடிக்கும் போது எனக்கு 0 வரப்போகுது. இது 2x2 மைனர் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு ரேங்க். ஓகேவா? அதனால நம்மளுக்கு ரேங்க் என்ன வரப்போகுது? இது 2x2லயே இது நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால ரேங்க் வந்து என்னது? ரேங்க் ஆஃப் சி வந்து 2. ஓகேவா? செகண்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிச்சதுனால ரேங்க் வந்து 2. புரிஞ்சுதா? இதுல நீங்க இன்னொரு என்னன்னு அப்சர்வ் பண்ணணும்னா லாஸ்ட் 2 ரோ என்னது? 0 ரோஸ். ஓகேவா? இப்போ நீங்க இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ஒரு ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கணும்னா the number of non-zero rows in it, அந்த ரோ எக்லான் ஃபார்ம்ல இருக்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தே நம்ம என்ன பண்ணலாம்? ரேங்கை எழுதிடலாம். ஓகேவா? இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. ரோ எக்லான் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறமா அதுல எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்கோ அதை வச்சு நம்ம ரேங்க் எழுத முடியும். ஓகே, அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரியணும்? ரேங்க் ஆஃப் அ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து equal to the number of non-zero matrix in a row echelon form of a matrix. Rank of a non-zero matrix வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? number of non-zero rows in row echelon form of a matrix. அதே தான் நான் திருப்பி சொல்றேன். புரியுதா? இது ரெண்டுமே நம்மளுக்கு தியரம் 1.11லயும் 1.11லயும் 1.12லயும் நம்மளுக்கு தியரமா கொடுத்துருக்காங்க. நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் சொன்னது இப்ப ரெண்டுமே என்னது? தியரம். ரோ எக்லான் ஃபார்ம் வச்சு நம்ம நான் ஜீரோ ரோஸ் வச்சு நம்ம ரேங்கை கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ நம்ம 3 சப்டிவிஷனும் போட்டாச்சு. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம போகணும். நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அந்த ஆர்டரே நம்ம ரேங்கா எழுதிடணும். அவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ.